பாஷையில நம்பி நம்பி கேளுங்க நீ தோயினா ஆமா சாமி இன்னத்து வந்துடா அரே சாமி நீ ஊர் மேல தெங்கி தெங்கி பைப்புனது சாமி கல்யாணத்தை போயிட்டா தங்கி தங்கி போடியடா என்ன சொல்றடா ஊரே தங்கி தங்கி பைப்பு நடத்து மறன்றோம் அடடா சொல்லு அப்புறம் அரே சாமி இந்த வாத்தி பட்டு ஐயோ சேத்து பட்டு அரே சாமி அந்த வாத்தி பட்டு சேத்து குட்ற என்னது எங்க அம்மா குச்சா சாமி ஏங்க என்ன சொல்லுறேன் பொண்ணு குடிச்சா சேத்து பட்டுனா அவன் அம்மா குடிச்சியா எங்க அம்மா குடிச்ச என் அம்மா ஐயோ அரே சாமி அங்கிருந்து வந்தாக்கா புலிப்பட்டில துருப்பட்டே அவளுக்கு பேட்டை அரே சாமி ஆனா புலிப்பட்டிலே ஐயோ அவளுக்கு பேட்டை அரே சாமி ஆனா அவளுக்கு பட்டலே நிம்மதி அக்காலே குச்சே ஏய் அவளுக்கு பேட்டல அவங்க அக்கா வந்து ஊடுக்குறேன்னா குச்சியா சேர்ந்தாலே எடுத்து போச்சு அப்புறம் அரே சாமி அங்கன்னு துண்ணாமல்லப்பா திருவண்ணாமலை திருவண்ணாமலை அந்த துண்ணாமலை நிம்மதி பொண்டாட்டி குச்சே ஐயோ கொண்டாடி குடிச்சா அவ கொண்டாடி குடிச்சா இந்த ஊர்ல மாராட்ட திருநாளா மாரியாத்தா திருவிழா மாராட்ட திருநாளா சாமியா அதனால நிம்மதி ஊர்ல நம்ம ஊர்லடா இந்த ஊர்ல நிம்மதி வித்தகடி பணம் வந்து சாமியா ஆமா சாமியா அரே சாமியா நிம்மதி கொல்ல வந்துக்கு சாமியா அரே சாமியா நிம்மதி வாண்ட வில்லா வளைக்குது வாண்ட வில்லா வளைக்கு சாமியா போய் சொல்றதுக்குள்ள ஒரு ஆளு இருக்குடா பாய் எவனா வாத்து வில்ல வளைப்பானா அரே தம் நிம்மதி வேலைக்கு சாமியா உங்க ஆளு வேலைக்குது ஆமா சாமியா நாய் வேலை என்னது நாய் வேலை டேய் வயிறு செய்றேன்டா அரே சாமியா நிம்மதி கிட்டக்கிற மையா தூ தள்ள வெச்சா போது சாமியா வெச்சா போதும் கல்ல போறவர லாரில பஸ்ல நீயா போய் மாட்டே மையத்தை வச்சா போதும் கல்ல போறவரல லாரில பஸ்ல நீயா போய் மாட்டிக்குது பாயடே வீட்டுக்கு ஒரே புள்ளடா பாவி அரே சாமியா கருப்பு கோய்க்கிட்டு பாரு கருப்பு கோய் கிட்ட போய் அது தலைமையில நிம்மதி மைய காண்டி வச்சு தொட்டு விடு சாமியா ஆமா சாமியா தொட்டு வச்சா போதும் அந்த கருப்பு கோய் வெள்ளையா முட்டை போடுது சாமியா முட்டை போடுதான் எங்க கேள்வி பண்ணல நீ சொல்ற எருமாடா எருமாடா இவன் பேசும்போது எனக்கு அது வாத்திய பாஷையை மாத்த முடியும் மாதிரி தமிழ் சாமியா எம்மாட்டி மலை காண்டி மையத்துல நெத்தி வச்சிரு காண்டி மைய ஆமா சாமியா வச்சுட்டு கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ கொஞ்சம் மனசுல வச்சுக்கா போதும் அந்த கருப்பை மாடு வெள்ளையா பால் கறக்குது சாமியா சரியான வித்தகாரன் நீ என்ன பண்ணுது இங்கிருந்து குடுகுடு ஓடி போகுது ரோட்டுக்கா ஓடி போகுது ஒரு காஞ்ச பணம் வளர்த்து வந்தது சாமியா பணம் வளைய இப்படி கீழே போட்டுது போட்டு நீ மேல ஏறிக்கோ நான் மேல ஏறிக்கணும் இங்க இருந்து அந்த ஓலை மேல முத்திர விட்டு வச்சிருக்கா அப்படியே தலதலா சத்தம் வந்து சாமியா ஏங்க இருக்கு என்ன மாற்றி போய் கருத்துல மாற்றி சொல்லிட்டா இல்ல ஏங்க சரியான வித்தகாரன் ஐயோ என் தலையெழுத்த போச்சு எங்கடா போடலாம் அரே சாமியா இங்கிருந்து அந்த பக்கம் திரும்பிக்கோ இங்கிருந்து அந்த மொட்டை மேல முத்திர விட்டாடி அப்படியே நொஸ்டிக்கிட்டு வருது சாமியா அது யாருக்கு தெரியாதா ஐயோ என்னயோ யோ எங்கயா புடிச்சாந்தீங்க அது சாமியா மோடி வைக்குது எந்த மோடி வச்சாலும் சரி சாமியா நிம்மதி கை பட்டா போச்சு அல்ல மூல காத்தா பறக்குது எங்க எஜமா மாதிரி யாரும் வைக்க முடியாது எடுக்க முடியாது நீங்க போய் சொல்றீங்க அரே சாமி நிம்மதி சாமா மோடி வைக்குது ஆமா எங்க எஜமா மோடி வைக்கிறாரா எஜமா சாமா வைக்குது எங்க எஜமா வைக்கிறாரு சாமா வைக்குது ஐயோ தலைய ஏத்துறா உன்னாவரா டேய் போடா எங்கனா போய் கோட்டா பின்னாடி உட்கார்ந்து சாமியா நிம்மதி சாமா வைக்குது ஐயோ சாமான் வைக்குதுன்றானே தப்பா நினைக்க எஜமா வைக்குது ஆமா மோடி வைக்குது ஆமா அரே சாமி என்ன மோடி வைக்குது அல்லாட்ட நிம்மதி பாக்குது சாமியா அப்படியா இது சொன்ன நம்ப முடியல என்னால அரே சாமியா உனக்கு எடி தெரியுமா எஜமா கூட்டிட்டு போ அப்படியா நிம்மதி பாக்குறேன்
என்ன சொல்றான்? ஆமாங்க. வந்துக்கிறான். யாரு இது? ஓ, யாரு? ஜோயனம்மா, யாரு ஜோயா? ஜோயா. ஏய், ஓ, எதற்காக வந்திருக்கின்றான்? ஏகா, அவன் எல்லாம் மாயஜாலத்தை தெரிஞ்சுனாமே. எல்லாம் மாயஜாலம். மாயஜாலமா? ஆமா. அவனுக்கா? ஆமாங்க. என்னென்ன மாயஜாலம் தெரியுமா? கூடு விட்டு கூடு பாயிட்டு எல்லாம் மோடிலாடு பண்ணுவாங்க. ஏய், இந்த படர்ந்த உலகத்திலே நான் மட்டுமே மோடி வைப்பது ஏழரை கோடி இந்திரமந்திர ஜாலங்கள் குடுவிட்டு குடுப்பாய் சக்தி தாமரையர் ஜாலம். எப்படிப்பட்ட வரத்தை பெற்றவன் நான் மட்டுமே, எனக்கு நிகழ் எவருமே கிடையாது. அப்படி மோடி வைப்பவனுடைய உரைக்கின்றானே, அவனை உடனடியாக நான் பார்க்க வேண்டும். சொன்னேன். பாட்டுங்க. ஐயோ இதுதான் என் எஜமா கோட்டை. கோட்டை அன்றாடம் வயிற்றுப்பழக்க வழியில்லாத நீ தெரு தெருவாக சென்று 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுவன், வீதியிலே ஆடக்கூடியவன் நீ. நான் வைக்கும் மோடி எடுப்பேன் உழைத்தாயா? சாமி மோடி வைக்குதா? மோடி வைக்குதா? அरे சாமியா, நான் மோடி வைக்கு சாமியா. எல்லாம் மோடி கைப்பட்ட காத்தா பருக்கு சாமியா. ஒண்ணுமே புரியல எஜமா. நம்பிலி கிடையாது. நம்பளு என்னுடைய நம்பல் நம்ப வர பேச்சு அரை பேச்சுமா நம்பலன்றத எனக்கே ஒண்ணுமே புட்டியா தலை சொல்லியிருந்தேன். என்னடா நம்பி நம்பி இருந்து ஒரு கூத்தாட நம்பி ஒண்ணு புரியல பார்த்தா நம்பல் தின்றான். நான் வைக்கின்ற மோடியை உன்னால் எடுக்க முடியுமா? சாமியா, நான் மோடி வைக்குது அல்ல காத்தா பறக்கு சாமியா. வேண்டாம், வயிற்று பிழைப்பிக்க வழி இல்லாத நீ வந்தது தவறு என்ற பாதத்தை பற்றி ஓடிவிடு, உயிராகலும் எஞ்சோம். நான் மோடி வைக்கிறியா? நிம்மதி வைக்கிற மோடி வச்சுனாக்கா நான் வீட்டுல 50 பள்ளி மேய்க்கும் சாமியா. அந்த பழனிசாமி வார்த்தியா? என்ன பழனிசாமி வார வேலை செய்யணும். எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. சொல்றீங்க வார்த்தைகள் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆகட்டும், உன்னுடைய ஆசைப்படியே வைக்கின்றேன் மோடி. நீ துளிதொடித்து இறந்து போவதை பார்த்து இந்த பாராக பிரபஞ்சத்திலே இனி ஒருவரும் இந்த கடல் கண்டாசுரனை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணமே வரக்கூடாது. சாமியா, வைக்கிற மோடி எத்திச்சுனாக்கா நீ தாத்துண்ட காலத்திலே கோமத்தோடு போற போச்சாமியா. பேசுறது பார்த்து பெயின் எத்துனா மாதிரியா எடுத்துட்டா நீ கோமத்தோடு ஓட. அப்படி நான் வைக்கின்ற மோடியை எடுத்து விட்டால் ஒவ்வொரு மோடியை வைக்கின்ற வேலையில மொத்தமாக எடுத்து விட்டார். நான் வாங்கினானே 7.5 கோடி இந்திர மந்திர ஜாலங்கள் மோடி வைப்பது மோடி எடுப்பது. எப்படிப்பட்ட சக்தியை மொத்தமாக வைத்து அதை பணயமாக வைத்து இவன் உயிரை எடுத்து விடுகின்றான். மோடி வைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் தற்போது மோடி வைக்கும் காட்சிகள் நிலவிருக்கின்றது. ஆகையால்
பெரியவர்களும் சிறியவர்களும் தாய்மார்களும் பிள்ளைகளும் வயிற்றை பிழைப்புக்காக இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்கின்றோம். ஆகையால் எங்களை உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினைத்து தயவு செய்து யாரும் கரம் கட்டாதீங்க, கை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க. தயவு செஞ்சு மோடி வைக்க போறோம். ஏன்னா இது வயிற்று பிழைப்புக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆகையால் உங்களுடைய கிராமத்தை நாடி வந்திருக்கின்றோம். ஒரு கிராமம் என்று இருந்தால் அந்த கிராமத்திலே கிராம தேவதையின் அருளாகப்பட்டது முழுமையாக பெற்றால்தான் இந்த மோடியாகப்பட்டதை வைக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். அப்படி முதன்மையாக கிராம தேவதையின் உத்தரவால் மஞ்சளை தண்ணீரிலே கரைத்து கட்டியாக எடுக்க வேண்டும். அப்படி கிராம தேவதையின் அருளாகப்பட்டது முழுமையாக கிடைத்தால், கட்டியாக மஞ்சளை எடுத்தால் நாங்கள் மோடி காட்சியை மேம்பலும் நடத்த இருக்கின்றோம். ஆகிய அருகாமையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், தாய்மார்கள் அனைவரும் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு கையை கட்டாதீங்க யாரும், நாங்களும் உங்களோட பிள்ளை போல் தான். ஆகையால தயவு செஞ்சு யாருமே கையை கட்டாதீங்க, கை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் அனைவருமே கற்சிலையாக நிற்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க வைக்க வேண்டும். பஞ்ச பூதங்கள் அனைத்துமே அகன்று கிடைக்கக்கூடிய தந்தை சிவபெருமானுக்கு மீண்டும் அந்த பஞ்ச பூதங்கள் வந்து சேர வேண்டும். ஆகையால் என் தந்தை நெற்றி கண்ணிலிருந்து வரும் அக்கினி ஜுவாலிலிருந்து பிறந்தவர் இந்த முருகப் பெருமானாகப்பட்டவர். ஜோயனாக உருமாறி வந்திருக்கின்றேன். இந்த கடகநாசுரன் வைக்கக்கூடிய மொழிகளை வெற்றிகரமாக எடுத்து உங்கள் அனைவரையும் மேற்க வேண்டும். ஆகையால் எமக்கு துணை நின்று அருள் புரிய வேண்டும் தாயே. முதலாவதாக கிராம தேவதை மண்டியம்மனை நினைத்து மண்டியம்மனிடத்திலே உத்தரவு கேட்கின்ற வேளையிலே மஞ்சளாகப்பட்டது கட்டியாக வந்துவிட்டது. காரணம் என்னவென்றால், ஒரு கிராமத்திலே கிராம தேவதையின் அருள் இன்றி எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மண்டியம்மன் உத்தரவில் பேரினால் இந்த தண்ணீரிலே கொட்டப்பட்ட மஞ்சளாகப்பட்டது கட்டியாக வந்துவிட்டது. இரண்டாவது, அந்த மண்டியம்மன் அருளால் நாங்கள் மோடி காட்சி நடத்தவிருக்கின்றோம். ஆகையால் எங்களை உங்கள் பிள்ளைகளாக நினைத்து தயவு செய்து யாருமே கை கட்ட வேணாம். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், மீண்டும் மீண்டும் தயவு செஞ்சு யாரும் கை கட்டாதீங்க ஐயா. முதலாவதாக என்ன மோடி வைக்கப் போகின்றது தெரியுமா? எலுமிச்சம் என்று சொல்லக்கூடிய கனியை மோடியாக வைக்கப் போகின்றேன். இந்த உலகமோ உருண்டை, அந்த உருண்டைக்குள்ளே இருப்பது ஈக்கடை 84 லட்சம் கோடி ஜீவராசிகள். அதிலே பரப்பவன 21 லட்சம், நீந்துபவன 21 லட்சம், ஊர்பவன 21 லட்சம், பரப்பவன 21 லட்சம். இப்படி ஈக்கடை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படையில தரக்கூடிய அந்த கடவுளின் அருளாக இந்த பூமியிலே காட்சியளிக்கக்கூடியது இந்த பூமி ஒரு உருண்டை. அப்படி காளிகாதேவிக்கு உகந்தது எலுமிச்சை என்று சொல்லக்கூடிய கனி. அந்த கனியாகப்பட்டதை மோடியாக வைக்கப் போகின்றேன். முடிந்தால் உன் கரம் தொட்டு அந்த மோடியை எடு பார்க்கலாம். உயிர்ப்பிக்க வைக்க வேண்டும். இந்த கடகநாசுரனை அழிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் முருகப் பெருமானாக இருந்த நான் ஜோயனாக உருமாறி வந்திருக்கின்றேன்.
கடல் கண்டாசுரன் வைக்கக்கூடிய மோடிகளை கரம் தொட்டு எடுக்கப் போகின்றேன். அப்படி அந்த மோடிகள் எடுக்கும் தருவாயில் எமக்கு எந்த ஒரு ஆபத்துக்கும் நேரிடாமல் என்னை துணை நின்று கட்டி காத்து அருள வேண்டும் தாயே. பச்ச மோடி நான் எடுக்க மோடி நான் எடுக்க கண்ணியம்மா தாயே கண்ணியம்மா கண்ணியம்மா பச்ச மோடி நான் எடுக்க கண்ணியம்மா தாயே கண்ணியம்மா பந்துரவலே அம்மா கண்ணியம்மா தாயே கண்ணியம்மா பச்ச மோடி நான் எடுக்க கண்ணியம்மா தாயே கண்ணியம்மா பந்தருளவே அம்மா கண்ணியம்மா கண்ணியம்மா தாயே கண்ணியம்மா தாயே கையால வச்ச மோடி கண்ணியம்மா தாயே கண்ணியம்மா தாயே ஓடிவா கண்ணியம்மா தாயே நீ ஓடிவா 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 ஓடி நான் இருக்க ஓடிவா 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 முடிந்தால் வைத்த மோடியை கரம் தட்டி எடு பார்க்கலாம். வாடா.
எங்கள் பால முருகன் வரும் தனிகை மலை ஏன் மனக்கும் தேவன் மலை தமிழ் பால் மனக்கும் பாலன் மலை பன்னீர் மனக்கும் பக்தர் மலை எங்கள் பால முருகன் வரும் தனிகை மலை ஏன் மனக்கும் தேவன் மலை சிவகுருநாதனும் பிறந்த மலை கலை செல்வங்கள் நிறைந்திடும் அழகுமலை சிவகுருநாதனும் பிறந்த மலை கலை செல்வங்கள் நிறைந்திடும் அழகுமலை மலை ஆறுதல் தந்திடும் அழகுமலை எங்கள் ஆறுமுகன் வாழும் தனிகை மலை ஆறுதல் தந்திடும் அழகுமலை எங்கள் ஆறுமுகன் வாழும் தனிகை மலை திருமண காட்சியின் கந்தமலை திருமண காட்சியின் கந்தமலை அந்த திருப்பரங்குன்றத்தின் அழகுமலை ஏன் மனக்கும் தேவன் மலை தமிழ்பால் மனக்கும் பாலன் மலை ஏலும் மயிலும் ஆடுமலை திருச்செந்தூர் முருகன் வாழுமலை ஏலும் மயிலும் ஆடுமலை திருச்செந்தூர் முருகன் வாழுமலை நாவலர் போற்றிடும் நல்ல மலை நாவலர் போற்றிடும் நல்ல மலை என்றும் நத்தமிழ் முருகன் நாளும் மலை ஏன் மனக்கும் தேவன் மலை தமிழ்பால் மனக்கும் பாலன் மலை முதல் மாடி கனி மாடி அதற்கு மூர்ச்சையாக நிலையில் விழுந்து விட்டாய். வேண்டாம், வந்தது தவறு என்று என் பாதம் பணிந்து ஓடிவிடு. உனக்கு உயிராவது மிஞ்சும். என்ன வரைக்கிறாய்? நீ வைத்த முதல் மாடி கனிமொழி வெற்றிகரமாக இந்த சோழராகப்பட்டவன் கரம் தொட்டடித்து விட்டேன். இரண்டாவது எப்பேற்பட்ட முறை வைக்கப் போகின்றாய்? எப்பேற்பட்ட முறை வைத்தாலும் இந்த ஜோயப்பய சுலபமாக இரண்டாவது மோடி எப்படிப்பட்ட மோடி தெரியுமா? சாதாரணமாக உன்னால் தொட முடியாது. காரணம் எப்படிப்பட்ட மோடி? கருவிறக்க மோடி. இந்த உலகத்திற்கே அம்மையப்பனாக காட்சி கொடுப்பவன் ஈசனும் அந்த ஆதிசக்தியும் அப்படி இருவரும் ஒன்று சேர்ந்து இருப்பது. வெளியே இருக்கக்கூடிய வெள்ளை கரு முட்டையோட பாத்தீங்களா? எப்படி இருக்குது? வெள்ளை கருவம் மஞ்சள் கருவம் சேர்ந்திருக்கிறது. அப்படி இருந்தும் யாரு? ஒரு ஆணும் பெண்ணும் இல்லாமல் ஒரு உயிராகப்பட்டது பிறப்பது கிடையாது. அதை போல் உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கரு யார் தெரியுமா? ஈசன். வெளியே இருக்கக்கூடிய வெள்ளை கரு யார் தெரியுமா? அன்னை ஆதிவரா சக்தி. கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றியவள் ஈசனுடைய ஜடா, அதாவது ஈசனுடைய உடலிலே இட பாகத்தை கொடுத்திருக்கின்றார். அப்படி இருவரும் ஒன்று சேர்ந்தது இந்த கருமோடி என்று சொல்லக்கூடிய முட்டை. இந்த முட்டையை தொட்டா என்ன ஒரு முட்டை நாளடைவில் என்ன ஆகும்? அழுகி போய்விடும். அதை போன்ற இதை கரந்தொட்டை எடுத்தால் இவன் உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் அழுகி வீணாக போய்விடுவான். தகுந்த சக்தி இல்லாமல் இதை கரந்தொட்டி எடுக்கவே முடியாது. ஆகையால இரண்டாவது மோடி கருவெல்ல மோடி முடிந்தால் எடுத்து பார்க்கட்டும். அவன் இரண்டாவதாக இந்த கருகண்டா சூழப்பட்டவன் கருவுள்ள முட்டையை வைத்திருக்கின்றான். தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுகளை கலைப்பதற்கு நிகரான மோடியாகப்பட்டது. அப்பேற்பட்ட மோடிகளை இந்த கரம் தொட்டெடுக்க போகிறேன்.
அந்த மோடிகளை எடுக்கும் பொழுது எனது உயிருக்கு இந்த எல்லைக்குள் உட்பட்டு பாமர மக்கள் யாவரும் இருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் தாங்கள் தான் தாய் தர வேண்டும் தாயே.
கண்ணியம்மா தாயே வாயே